உங்க ஆட்சியில தான் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டாரு. எங்க ஆட்சி காலத்துல ஆம்ஸ்டாங் கொலை பண்ணா அவங்க ஆட்சி காலத்துல 18 பேரை சுட்டு தள்ளலையா? என்ன பேசுற? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையில சுட்டு தள்ளல, காக்கா குருவி சொல்ற மாதிரி. நீங்க மாஞ்சோலி தோட்டத்துல வந்து இங்க பாரு, எங்க ஆட்சி உங்க ஆட்சிங்கிறத விட்டு யாரு கொலை பண்ணது? அதுக்குமா படிப்படியா 10 பேர் விடுதலை செஞ்சுட்டாங்க சார். திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய மக்களை பழிவாங்காதீங்க. அப்பாவிங்க அவங்க எல்லாம் உண்மை குற்றவாளிகளை வந்து கைது பண்ணாம அப்பாவிங்களை வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் நீங்க விடுதலை பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். இல்ல 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சீங்க, இதை பத்தி ஒரு துரும்ப கூட நவட்டி போடலையே சார். அப்போ அப்பட்டமா நீங்க வந்து திமுக வந்து ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய கருத்தை நீங்க வந்து மக்கள் மத்தியில பதிவு செய்தீங்க. அப்போ இவ்வளவு காலம் வந்து நம்ம பிஜேபியோட பிஜேபிக்கு அடிமையா படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக குற்றச்சாட்டு வச்சீங்க. மறைமுகமா நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நாங்க பிஜேபியோட அழுத்தத்துக்கு நாங்க வந்து அடிபணிச்சிட்டோம். வேற வழி இல்லைங்க. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அவங்க மேல எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரே நிலைப்பாடு தானே. எழுவர்களுடைய விடுதலையில முக்கிய பங்காற்றியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் அவங்களுடைய விடுதலை வந்து சாத்தியப்பட்டுச்சு இல்லையா? ஆமா. அப்ப எப்படி சாத்தியப்பட்டுச்சு எழுவர் விடுதலை? வைகோ கட்சி ஆரம்பம் போது பல இடங்கள்ல வைகோ வந்து 2 வந்திருக்காரு இடைத்தேர்தல. அதனால உடனே திமுக எல்லாம் போச்சா? 96ல வைகோ திமுக ஆட்சிக்கு வரலையா? அதனால இதெல்லாம் அரசியல ஜனதங்க துரோகமும் அரசியல்ல உட்கொத்து வேலையும் இதெல்லாம் சகஜம். இதையெல்லாம் மீண்டு பீனிக்ஸ் போற மாதிரி மீண்டும் 2026ல நாங்க மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். இன்னைக்கு அவங்க இறந்தே போயிட்டாங்க. அந்த வழக்கை பத்தி பேசுறீங்க. 2 லட்சம் கோடி கொள்ளையடிச்ச குடும்பத்தை பத்தி பேசவே மாட்டேங்கல. இப்ப இன்னைக்கு ஊழல் தமிழ்நாட்டுல இன்னைக்கு 4000 கோடி கார்பரேஷன் ஊழல். தமிழ்நாடுக்குள்ள இன்னைக்கு 50,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. 30,000 கோடி சுவிஸ்ல பதுக்கிருக்காங்க, துபாயில பதுக்கிருக்காங்க. அதை பத்தி பேச மாட்டேங்க. 100 கோடியை பத்தி 20 வருஷம் முன்னாடி போன பத்தி பேசுறீங்க. பேசுங்க, இன்னைக்கு ஊழல் பத்தி பேசுங்க. இந்த 4000 கோடி என்னாச்சு? 30,000 கோடி துபாயில பதுக்கிருக்காங்க, சுவிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த குடும்பம் ஜெயிலுக்கு போக வேண்டிய குடும்பத்தை பாதுகாக்கிறீங்க. முன்னதாக அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, இதெல்லாம் குறிப்பாக இந்த தீர்மானத்தில் அடுத்த திருத்தமாக நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஸோ இதனுடைய 3.5 ஆண்டு கால ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, விலைவாசிகள் உயர்வு, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக வரக்கூடிய 26 தேர்தலில் எதிரொலிக்குமா? இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியார் அவர்கள் ஒரு பலமான கூட்டணியை நாங்கள் அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கடன் நெருக்கடி கொடுப்பாரு போலயே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சட்டம் ஒழுங்கு எங்க ஆட்சி காலத்துல மட்டும் இல்ல, எல்லா ஆட்சி காலத்திலயும் இப்படித்தான் இருக்கும். தான் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டாரு. எங்க ஆட்சி காலத்துல ஆம்ஸ்டாங் கொலை பண்ணா அவங்க ஆட்சி காலத்துல 18 பேரை சுட்டு தள்ளலையா? என்ன பேசுற? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையில சுட்டு தள்ளல, காக்கா குருவி சொல்ற மாதிரி. நீங்க மாஞ்சோலி இங்க பாரு, மாஞ்சோல எங்களுக்கு நாங்க யாரையும் சுடவும் இல்ல, யாரையும் பண்ணல. ஆத்துக்குள்ள குதிச்சு செத்தானா அதுக்கு யாரும் என்ன பண்ண? அச்சுறுத்தினீங்கல்ல உங்க காவல்துறையினர். அது வேற. ஆத்துக்குள்ள குதிச்சு அவன் உயிர் நீங்க முட்டு கொடுக்குறீங்க. அப்புறம் அதுக்கு விளக்க சொல்றேன். எந்த ஆபீசர் குற்றம் சாட்டப்படுறா? தூத்துக்குடி ஸ்பைஸ்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. சைலேஷ் யாதவ் என்று நினைக்கிறேன். ஆமா, அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இருக்கு. அந்த ஐஜிக்கு நீங்க ப்ரமோஷன். அதனால நீங்க அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், அருணா ஜெகதீஷன் ஆணையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்ன நீங்க 3 ஆண்டுகள்ல பதவி உயர்வு கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த மக்களுக்கு நீங்க நல்லது செயலாட்டில் செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, துரோகம் செஞ்சிருக்கீங்க. நீங்க தவறான தகவலை பதிவு பண்றீங்க. உத்தரவு போடுறது ஒருத்தர், அந்த உத்தரவினுடைய அடிப்படையில காவல்துறை. சார் அருணா ஜெகதீஷன் ஆணையை படிங்க சார். சார் எத்தனை அதிகாரிகளை அவங்க அக்யூஸ் பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க. படிச்சீங்களா? படிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு சில எண்ணிக்கைகள் சொல்லப்படுது. அந்த காவலர்கள் எல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டு அவங்க உரிய தண்டனையை வழங்கணும் அப்படின்னு தான் அதுல கூறப்பட்டிருக்கு. ஆமா, கொடுத்துருக்காங்க. இவருடைய பேர் அதுல இருக்கா? இப்ப ப்ரமோஷன் கொடுத்தமே புரோட்டோகால் படி அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணுங்கிறது வருது. அவர் நீதிமன்றத்திலோட ஒரு வழக்கு அவர் பேர்ல இருந்தால் மட்டும், நிலுவையில் இருந்தாலோ அல்லது வழக்கு இருந்தாலோ தான் ப்ரமோஷன் கொடுக்க இயலாது. எந்தவித வழக்கும் இல்லாத போது அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கத்தான் வேணும். இது ஏற்கனவே முதலமைச்சரே சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காரு. சரியா? சட்டமன்ற பதிவேட்டுல இருக்கு. ஆகையினால தவறான செய்திகளை பரப்புரை பண்ணாதீங்க. சட்டம் ஒழுங்குங்கிறது இங்க பராமரிக்கப்படுது. சட்ட ஒழுங்கு சரியா இருக்க. ஆளுமைகள்லாம் படுகொலை செய்யப்படுறாங்களே திராவிட முன்னேற்ற கழகத்துல. யாரு? என்ன ஆளுமை? திமுக தொடர்ச்சியா ஆளுமைகள் படுகொலை செய்யப்படுறாங்க. ஒரு விஷயம் நல்லா பழனி பாபா திமுக ஆட்சியில தான்
பழனி பாபா எப்போ 97ல 97ல யாரு உங்க ஆட்சி தான். எங்க ஆட்சி உங்க ஆட்சிங்கிறத விட்டு யாரு கொலை பண்ணது? அதுக்குமா கொலை பண்ணவன் யாரு? இப்ப ஆம்சாங்க கொலை பண்ணவன் யாரு? இதெல்லாம் அவங்க மோட்டிவேஷன்ல பண்ற கொலை. இதுக்கும் சட்ட ஒழுங்கும் சம்பந்தம் இல்ல, மோட்டிவேஷனுக்கும் சட்ட ஒழுங்கும் சம்பந்தம் இல்ல. சும்மா சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. எங்க கெட்டு போச்சு? எங்கேயும் சட்ட ஒழுங்கு இல்ல. அது கரெக்டா தான் அது பாதையை நோக்கி. எதிர்கட்சியா இருந்த போது இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த நாலேஜ் எல்லாம் நம்ம தலைவருக்கு இருக்காதா? அதெல்லாம் எப்பயுமே நாங்க இருக்கத்தான் செய்வோம். அதாவது இவரு எப்படி இவங்க சுட்டி காட்டுறாங்களோ அது மாதிரி நாங்க சுட்டி காட்டத்தான் செய்வோமே தவிர அதுக்காக பொய்யான பரப்புரைகளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் செய்யாது. எதிர்கட்சியா இருந்தாலும் செய்யாது, ஆளுங்கட்சியா இருந்தாலும் செய்யாது. ரெண்டு விஷயம் தம்பி. இப்ப விலைவாசி உயர்வுன்னு சொல்றீங்க. விலைவாசி உயர்வு கடந்த 1 மாதம் இல்ல 1-2 மாதமா கடுமையான மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லா இடங்களிலும் விளைச்சல் இல்லாம போயிடுச்சு. விளைச்சல் இல்லாத போது காய்கறிகள் பற்றாக்குறையா இருக்கு. பிற மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வர வேண்டி இருக்கு. அது பெட்ரோல் செலவு, டீசல் செலவு, வாடகை இதெல்லாம் இருக்கும்போது கூட இருக்கு. இப்ப இந்த 2-3 நாளா பாத்தீங்கன்னா தக்காளி விலை, இஞ்சி விலை இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாம் 100 ரூபாய்க்கு போனது இப்ப எல்லாம் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு வந்துருச்சு. தக்காளி எல்லாம் 25 ரூபாய்க்கு வந்துடுச்சு. காய்கறிகள்லாம் இப்ப விலை குறைஞ்சிருக்கு. மழை கொஞ்சம் வெறிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பயிர்கள்லாம் அவங்க உடனடியா ஒரு வெண்டைக்காய்லாம் போட்டாக்க 40 நாள் 45 நாள்ல பறிச்சிடலாம். அதெல்லாம் சீக்கிரமா வந்துடும், பலன் கிடைக்கும். இது மழையினால அந்த செடிகள்லாம் அழுகி போச்சு. மறுபடியும் பராமரிப்பு பண்ணி மறுபடியும் அதை அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே மழையில இருக்கும்போது அரிசி விலை கூடி இருக்கா பாரு. அரிசி விலை கூடல, அரிசி அதே விலையில தான் இருக்கு. இந்த காய்கறி விலை தான் கூடி இருக்கு, பருப்பு விலை கூடல. வரிகள் எல்லாம் உயர்த்திருக்கீங்க. வரி உயர்த்திருக்கோம்னாக்க வரி உயர்த்தணும், சம்பள உயர்வு வேணும்ன்ற அப்புறம் வரி உயர்த்தாம எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கா? மக்களுடைய வாழ்வாதாரம் உயராமல இந்த கணக்கு கொடுத்திருக்காங்கல்ல. ஒரு தனி மனிதனுடைய வருவாய் என்ன இருக்கு? 1,20,000 ரூபாய் இருக்கு. புரிஞ்சுக்கோ, 1,20,000 ரூபாய் தனி நபருடைய வருவாய் இருக்கு தமிழ்நாட்டுல. ஓஹோ, இந்த அளவுக்கு திரு காமாட்சி நாயுடு ஐயா வைக்கலாமா? உங்களுக்கு வருதா 1,20,000 ரூபாய்? எனக்கு நான் ரிட்டையர்ட் பர்சன், எனக்கு எப்படி வரும்? நான் ரிட்டையர்ட் மாடல் அரசு வேலைக்கு போறோம். இது மக்களுடைய ரொம்ப உணர்வான பிரச்சனை. திராவிட மாடல் அரசு எப்படி போய் சொல்லுதோ, இப்ப நம்ம அதிமுக ஆட்சி 2021 முடிவுக்கு வந்துச்சு. நம்ம 1025 ரூபாய்க்கு அரிசி ஒரு அந்த பேக் 25 கிலோவா என்னமோ அது. இப்ப 1650. இந்த 3 வருஷத்துல 650 ரூபா உயர்த்திருக்காங்க. எவ்வளவு ஐயா உண்மையா ஒத்துக்குறீங்க? நீங்களும் அரிசி வாங்குறீங்க, நானும் வாங்குறேன் பாருங்க. இல்ல இந்த மாதிரி 3 வருஷத்துல 650 ரூபா உயர்ந்திருக்கு. நீங்க அதெல்லாம் சொல்லவே நீங்க உயரவே இல்லைன்னு சொல்றீங்க. எந்த அரிசி இங்க வாங்க? இல்ல எல்லா அரிசியும் மட்டை அரிசில இருந்து சப்பால இருந்து பொட்டில இருந்து 600 ரூபா 700 ரூபா உயர்ந்துருச்சு. இந்த 3 வருஷம் இதெல்லாம் இம்பாக்ட் ஆகாதா தேர்தல்ல? மக்கள் பாப்பாங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்க வாக்களிச்சோம், இவ்வளவு விலைவாசி உயர்வு, இவ்வளவு வரிகள் உயர்வு, எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். சரியா? எல்லாமே நியாயமான முறையில தான் இன்னைக்கு மின்சாரத்தை கூட்டிட்டு இருக்கீங்க. இந்தியாவிலேயே குறைவான மின்சாரம் வாங்குறது தமிழ்நாடு தான். அது என்னுடைய ஆபீஸ்க்கு 1000 ரூபாய் நான் செலுத்திக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு 3000 ரூபாய் பண்றேன். என்னுடைய வீட்டுக்கு வெறும் 1000 ரூபாய், இன்னைக்கு 3000 4000 ரூபாய் பண்றேன். எல்லாருமே 3 மடங்கு உயர்த்தி கட்டுறான். இதுதான் உண்மை. நம்ம அரசியலுக்காக மாத்தி பேசினா என்ன பண்ண முடியும்? ஏதாவது பேசுங்க. நிறைவான கருத்து. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, நாங்கள் உரிமைகளை காப்பாற்றுவோம், சிறுபான்மையின் மக்களுக்காகவும் நாங்க நிறைவேற்றிருக்கோம் சட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது சம்பந்தமா நம்ம தீர்மானம் பாக்குறோம். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எந்த முயற்சியும் மேற்கொள்ளாத திமுக தீர்மானத்தில் திமுக அரசுக்கு கொண்டு வர கண்டனம் தெரிவித்து தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கீங்க. திமுகவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய 20 வருஷமா சிறையில் வாழ்ற இஸ்லாமிய சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை செய்வோம். அவர்கள் அந்த தண்டனை காலம் தவிர மீதி காலத்தை நாங்க அந்த இது மட்டும் நாங்க விடுதலை செஞ்சு அவங்க குடும்பத்தோட வாழ அவங்களுக்கு நாங்க தொழில் வளத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தணும்னா அவங்க தேர்தல் வாக்குல சொன்ன வாக்குறுதி, அதைத்தான் நீ தேர்தல் வாக்குல சொன்னீங்க, நீங்க நிறைவேற்றுங்க
படிப்படியா சார் 10 பேர் விடுதலை செஞ்சுட்டாங்க சார் திராவிட முன்னேற்ற இஸ்லாமிய கழகத்துல. மக்களை பழி வாங்காதீங்க. அப்பாவிங்க அவங்க எல்லாம் உண்மை குற்றவாளிகளை வந்து கைது பண்ணாம அப்பாவிங்களை வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் நீங்க விடுதலை பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். இல்ல 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சீங்க, இதை பத்தி ஒரு துரும்ப கூட நவட்டி போடலையே சார். ஏங்க நாங்க ஏன்னா பக்கத்துல பிஜேபி தான் அழுத்தம் கொடுத்துச்சா உங்களுக்கு? இல்ல ஒரு நிமிஷங்க, நாங்க எப்போ எங்களை பீதிரி கிடையாது. நாங்க இஸ்லாமியில பாதுகாக்கிறோம், எங்களுடைய நண்பன், நாங்க வந்தா அதனால தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை மசூதிக்கும் நாங்க ஃப்ரீயா அரிசி கொடுத்தோம். எத்தனையோ டன், 500 டன் 600 டன் கொடுத்தோம். அதே மாதிரி ஹஜ் மானியம் கொடுத்தோம், அந்த ஹஜ் பயணம் போறது. அதே மாதிரி இஸ்லாமிய மத உருவமார்களா அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுத்தான். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை எங்களால சொல்ல முடியும். திமுக சொல்ல சொல்லுங்களேன். பாதுகாவலர் சிஏஏவும் வருமா சார்? திட்டத்துல சிஏஏவும் வருமா சார்? முதல்ல சிஏவுடைய புரிதலை நீங்க மத்திய அரசு, நாங்க அன்னைக்கு கூட்டணியில இருந்தோம். எங்க கட்சியில 1008 குழப்பங்கள். இன்னைக்கு தான் ஒற்றை தலைமை வந்துச்சு, அன்னைக்கு ரெட்டை தலைமை இருந்துச்சு. நீங்களே சொல்றீங்க ஓபிஎஸ் மகன் ஆதரிச்சாரு, அன்வர் ராஜா வேற ஒரு முத்தலாக் விஷயத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு, ஓபிஎஸ் மகன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு சொல்றீங்க. அதனால அன்னைக்கு உள்ள குழப்பங்கள்லாம் இல்ல. ராஜ்யசபா எம்பிகள் என்ன அவங்களுக்கு என்ன இருங்க, அன்னைக்கு உள்ள குழப்பங்கள் நீங்கி இன்னைக்கு ஒற்றை தலைமை புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே வந்துருச்சு. நாங்க பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம். அதனால இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பாளராக அதிமுக செயல்பட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க எங்க பக்கம் வரட்டும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க திமுகவுடைய தங்களுடைய ரொம்ப அப்படிதான் இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விலகி அதிமுக வந்துருக்காங்க. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா இஸ்லாமியருடைய அனைத்து நலங்களும் பாதுகாக்கப்படும். திமுக மாதிரி நாங்க போய் பேச மாட்டோம். ஓஹோ, ஆமா. ஓகே, திரு காமாட்சி ஐயா, ஆயுள் சிறை கைதிகள் உங்களுடைய நெருங்கிய நண்பர் திரு தடா ரஹீம் அவர்கள் ஒவ்வொரு விவாதத்திலையும் இதை முன் வைப்பாரு, இந்த கோரிக்கையை. இதையும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தீர்மானத்தில் நிறைவேற்றிருக்காங்க. எப்படி இது சாத்தியப்படுமா? நம்மளுடைய இந்த ஆட்சி இந்த டேர்முக்குள்ளார மீதி இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 30 சிறைவாசிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேர் நம்ம முன்கூட்டியே நம்ம விடுதலை செஞ்சிட்டோம். மீதி இருக்கக்கூடிய சிறை வாசிகளை நம்ம விடுதலை செஞ்சிருவோமா? இந்த பொங்கலை ஒட்டி 8 பேரை விடுதலை செய்யணும். கேள்வி அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நேரத்தில்டா நம்மளுடைய மரணித்த பிப்ரவரி, அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர்ல நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய ஒரு நாட்டு தீர்மானம் அதை நிறைவேற்றினா சந்தோஷப்படுவோம். அது கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது இப்ப அந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யறதுல மாநில அரசுக்கு எந்த விதமான இது கிடையாது. ஆனா பிறருடைய அழுத்தத்தின் காரணமா நாங்க அதை நிறைவேற்ற இயலாம இருக்கோம். என்ன அழுத்தம் சார்? ஒன்றிய அரசு அப்பட்டமா நீங்க திமுக ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய கருத்தை நீங்க மக்கள் மத்தியில பதிவு செய்தீங்க. அப்போ இவ்வளவு காலம் நம்ம பிஜேபிக்கு அடிமையா படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக குற்றச்சாட்டு வச்சீங்க. மறைமுகமா நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நாங்க பிஜேபி அழுத்தத்துக்கு நாங்க அடிபணிஞ்சிட்டோம். வேற வழி இல்லைங்க. ஒன்றிய அரசு அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுடைய அடிப்படையில தான் நம்ம விடுதலை பண்ணோம் 10 பேரை. சார் ஒரு நிமிஷம், அவங்களுடைய என்ன வழக்குல என்ன வழக்கு அவங்க மீது தொடர்புன்றதோ. நான் உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த 70 விடுதலையில காங்கிரஸ்க்கு ஒரு நிலைப்பாடு, பிஜேபிக்கு ஒரு நிலைப்பாடா? எல்லாத்துக்கும் ஒரே நிலைப்பாடு தானே. 70 விடுதலையில முக்கிய பங்காற்றியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் அவங்களுடைய விடுதலை சாத்தியப்பட்டுச்சு இல்லையா? ஆமா. அப்ப எப்படி சாத்தியப்பட்டுச்சு 70 விடுதலை? 2 லாபியுமே எதிரு. உங்க கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, பிஜேபியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. இப்ப நீங்க சொல்லுவீங்க நீதிமன்றம் விடுதலை பண்ண சொல்லுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோ, நீதிமன்றம் விடுதலை பண்ண வந்துட்டீங்க. அதே நீதிமன்றத்தை இந்த வாரம் நாடலாமே. நீங்க நாங்க எதுக்கு நாடணும்? நீங்க போங்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க போங்க நீதிமன்றத்துல கொடுத்துருக்கீங்க. நாங்க போறது ஒரு அரசு அந்த மாதிரி பண்ணீங்களா? அரசு அப்ப நம்ம போகல. அந்த பாதிக்கப்பட்ட அந்த 7 பேருடைய அந்த நபர்களுடைய உறவினர்கள் தான் போனாங்க. அது மாதிரி இவங்களுடைய உறவினர்கள் போகலாம். சரியா? பெரிய என்னன்னா இதான் உண்மை. அதுதான் காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் கூட்டில் இருக்காங்க. அந்த நீதிமன்ற அடிப்படையில பேரறிவாளனை விடுதலை செஞ்சாச்சு, மற்றவர்களையும் விடுதலை செஞ்சாச்சு. பேரறிவாளனையும் வைகோ மாதிரி ஆட்கள், மு.க. ஸ்டாலின் மாதிரி முதலமைச்சர், அப்போ உள்ள எதிர்கட்சி தலைவர் போய் கட்டுப்பிடிக்காங்க. போய் அதே சமயத்துல அந்த ராகுல் காந்தியை தாஜா பண்றது கண்டுபிடிக்காங்க. பாதிக்கப்பட்டவனையும் போய் கண்டுபிடிக்காங்க.
குற்றஞ்சாட்டு பண்ணி கட்டி கொடுக்குறாங்க. அவர் விடுதலை ஆயிட்டாரு, அமைதியாவும் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயத்திலுமே ரெட்டலை படுது. இப்ப ஆட்சி கட்டிங்கல்ல, மீதியெல்லாம் விடுதலை பண்ணுங்க. இப்ப நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் மேல அந்த குற்றச்சாட்டுகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லி ஏற்கனவே சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து உரைக்கப்பட்டது. ஆகையினாலதான் அவரை பேரழிவாளனை அவங்க இது பண்ணாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்ல. எந்த நீதிமன்றத்தை சொல்லிச்சு அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அது காலம் சென்று போய் திரு வைகோ அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ்னால ராம்ஜெத் மலானி அவர்கள் வாதத்தின் இதனால ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டது அவர்களுக்கு. அப்போ நீங்க சொல்ற தரவுகள் இதுல கிடையாது. அவர்களுக்கு எங்க நிரபராதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இத்தனை ஆண்டு காலம் இருந்து விட்டார்கள், அதனால விடுவிச்சாங்க நீதிமன்றம், அப்படி சொல்லுங்க. அவ்வளவுதான். சோ அதனால இதுல எங்களுடைய தலையீடு அதுல ஒண்ணும் இல்ல. அந்த 7 பேர் விடுதலையில எங்க தலையீடு இல்ல. பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அதை இவ்வளவு நாள் சிறையில இருந்தாங்களே அந்த தம்பிங்கிறதுனால ஒரு பண்ணோம். ஒரு மனிதாயமான எவ்வளவு ஈஸியா வாக்குறுதியில கொடுத்திருக்கீங்க, அதனாலதான் உங்கள்ட்ட உரிமையோட கேக்குறாங்க. இப்ப சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டுக்காக பயன்படுத்திக்கிறீங்களா ஐயா சிறுபான்மை மக்கள்? நான் இதை ஏற்கனவே தடாரையும் பேசுனதுக்கு அப்புறம் நான் வில்சன் அட்வொகேட் ஜெனரல் அவர்கிட்ட பேசினப்போ பேசும்போது, நம்ம கவர்மெண்ட் வழக்கு ஆடக்கூடாது, அவங்க வழக்கு போட்டாங்கன்னா நம்ம எஸ் சொல்லலாம். அவங்க வழக்கு போட்டாங்கன்னா நம்ம அதுக்கு அப்ஜெக்ட் பண்ண விட்டுறலாம் அப்படின்னாங்க. யாரும் அவங்க வழக்கு அவங்க தரப்புல இருந்து போக மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. திரு செந்தில் சார், நிறைவான கருத்து. கடைசியான தீர்மானம் எடப்பாடியாரை முதல்வர் ஆக்குவது, மெகா கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அங்க எழுந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல தனிச்சு நின்று நம்ம ஆட்சிக்கு வந்தோம். இப்போ கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா. அதிமுக கரைஞ்சிக்கிட்டே வருதா? அது ஒரு வலுவிழந்த நிலையில தான் இப்ப அதிமுக இருக்குதா? எப்படி பாக்குறது? நீங்க ஒரு நெறியாளர், அதனால நீங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்க, நிறைய தேர்தல் ரிசல்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க திமுக இது வரைக்கும் தனித்து கலங்கன்று வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. அதிமுக தனித்து கலங்கன்று வெற்றி பெற்ற வரலாறு இருக்கு. குறிப்பா 2016 வெற்றி பெற்றோம். புரட்சி தலைவர் காலத்திலேயே நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். பல உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்க இப்ப ரொம்ப வேணாம், 2006 அவங்க மைனாரிட்டி அரசு உங்களுக்கு தெரியும், கூட்டணி கட்சியோட தான் இருந்தாங்க. 2014 நாங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். 10 வருஷமா நாங்க தனி மெஜாரிட்டில இருந்தோம். இப்ப 2021 1.5% ஓட்டு தான். ஒரு 1,44,000 1,44,000 தொகுதியில நாங்க 5,000 குறைவான வாக்குல தான் தோத்துருக்கோம். 29 தொகுதியில 10,000 குறைவான வாக்குல தோத்துருக்கோம். இல்ல, அது இரட்டை தலைமை. உங்களுக்கு சொல்ல விடுங்க. அதனால எங்களுடைய தனித்தன்மையை நாங்க தொடர்ந்து நிரூபிச்சுதான் இருக்கோம். அது பாராளுமன்றத்திற்கான தேர்தல். மோடியா ராகுல் சொல்ல விடுங்க, மோடியா ராகுல் காந்தியாங்கிற தேர்தல். அப்ப திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, பாரதிய ஜனதா தலைமையிலான ஒரு கூட்டணி, நாங்க தனியா நிக்கிறோம். தேமுதிக மட்டும் தான் எங்களுடைய கூட்டணியில. நாங்க யாரையும் நாங்க பிரதமர் வேட்பாளர்ல நாங்க முன்னிறுத்தல. இந்த சூழ்நிலையில நாங்க 23% ஓட்டு வாங்கிட்டோம். அதனால நாங்க ஏற்கனவே 2% ஓட்டுல தான் எங்களுடைய வெற்றி வாய்ப்பை நாங்க நழுவ விட்டுருக்கோம். இன்னைக்கு திமுக ஆட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியில இருக்கு. எல்லா இடத்துலயும் சந்து பொந்து டீ கடை பழக்கடை காய்கறி கடை அத்தனை கடையிலையும் மக்கள் தன்னடிச்சா பேச ஆரம்பிச்சாங்க. எடப்பாடியா முதலமைச்சர் நாங்க வாழ முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா மக்களும் எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு தாங்கள் மனந்திருந்து மீண்டும் எடப்பாடியாரா நாங்க முதலமைச்சர் ஆக்கணுங்க தன்னடிச்சா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் நேற்றுக்கு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் வெளியே கிட்டத்தட்ட கோயம்பேடுல இருந்து வானகரம் வரைக்கும் மிகப்பெரிய மக்கள் பேரல தான் எடப்பாடி சேர்ந்தாரு. அதனால எங்களுடைய வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வெற்றி. எங்களுடைய வீகம் இன்னைக்கு திமுக தனிச்சுன்னா நாங்கள் தனிச்சிருக்க தயார். அவங்க விக்கிரவாண்டி தவிர நீங்க எங்க ஜெயிச்சீங்க இந்த கடந்த தேர்தலில்? இங்க ஆர்கே நகருக்கு பிறகு நடந்த எத்தனையோ தேர்தல் 10 தோல்வி பழனிசாமிங்கிற பேரு கூட எதிர்கட்சிகள் உங்கள் மீது வைக்கிறாங்க. விக்கிரவாண்டியில மட்டும்தான் அந்த வெற்றி பெற்று. ஆமா சார், அந்த இடைத்தேர்தல் தவிர்த்து நம்பிக்கை தரக்கூடிய வகையில நீங்க என்ன இருக்குன்னு கேக்குறேன். 2026 எடப்பாடியாரு முகாந்திரம் என்ன நான் கேக்குறேன். 2021 நாங்க 75 தொகுதியில ஜெயிச்சோம். அதுல அதிமுக 66 தொகுதி. அது 10.5 உங்களுக்கு உதவி இருக்கு சார். நீங்க சரி சார், 2024 வச்சுப்போம். ராமநாதபுரத்துல என்ன ஆச்சு, திருநெல்வேலியில என்ன ஆனது,
கன்னியாகுமரியிலே என்ன ஆனது, தேனியிலே என்ன ஆனது, இந்த தென் மாவட்டங்கள்ல ஏன் இவ்வளவு பின்தங்கிய ஒரு இதுவரை எம்ஜிஆர் யார் போட்டி போடுது சொல்லுங்க. இங்க பின்ன சொல்லுங்க, யார் போட்டி போடுது சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. நான் சொல்றேன் அது விளக்கா. ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், தேனியில ஏற்கனவே அங்கே 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களுக்கு பரிச்சயமானவர், பல்வேறு அதிமுக ஆதரவோடு பல்வேறு நலத்திட்டங்களை அங்கே செயல்படுத்திருக்காங்க அந்த தேனி மாவட்டத்துல. திருநெல்வேலியில எங்க கட்சியில முன்னாள் அமைச்சரா இருந்தவரு, அவர் வந்து அங்கே போட்டி போறாரு. எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட். இப்ப போய் எடப்பாடியார் வந்து 2வது தொகுதியில் எப்படி இருக்கும், எங்க கட்சியில உள்ள வந்து செங்கோட்டையன் எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் வேல்யூ இருக்கும். ஒரு தனியா அவங்க போய் நிற்கும் போது ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் இருக்கட்டும், இப்படி அவங்க வந்து கட்சி இல்லாம ஒரு சில வாக்குகள்லாம் அவங்களுக்கு வரும். அவங்க சார்ந்த சமுதாயங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதனால அவங்க நின்ற இடத்துலதான் அவங்க வந்து ஓட்டு வாங்கிட்டாங்க. வேற எங்கேயும் வாங்கிட்டாங்க சொல்லுங்க. 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கல சார் அதிமுக. இல்ல இந்த அளவு வீழ்ச்சியில இருக்கு, நீங்க வந்து பூசி முழுகுறீங்களே. இருங்க, ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் போச்சு. அதுக்கப்புறம் நம்பிக்கை தரும் வகையில கெமிஸ்ட்ரியில கூட்டணி ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் போச்சு. அதுக்கு அந்த கட்சி எல்லாம் போச்சா? பல தேர்தல்ல திமுக ஒதுங்கி ஓடி இருக்கு. வைகோ கட்சி ஆரம்பம் போது பல இடங்கள்ல வைகோ வந்து 2வது வந்திருக்காரு இடைத்தேர்தல்ல. அதனால உடனே திமுக எல்லாம் போச்சா? 96ல வைகோ 2 திமுக ஆட்சிக்கு வரலையா? அதனால இதெல்லாம் அரசியல ஜனஜங்க, துரோகமும் வந்து அரசியல்ல உட்கொத்து வேலையும் இதெல்லாம் சகஜம். இதையெல்லாம் மீண்டு பீனிக்ஸ் வர மாதிரி மீண்டும் 2026ல நாங்க மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். ஓகே, காமாட்சி நிறைவான கருத்து. 2026லே பீனிக்ஸ் பறவையை போல ஒரு எழுச்சி பெற்று திரு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அருகிநிலை ஏறுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில திரு செந்தில் பேசியிருக்காரு. கூட்டணி ஒரு மெகா அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாரு. நான் தான் சொல்றேன், திமுக கூட்டணியில கூட வர ஒரு வாய்ப்பு இருக்குன்றாரு. பிசிகா, கம்யூனிஸ்ட் மெகா கூட்டணின்னா யாரு மெகா கூட்டணி? 11% வாங்கின பாரதிய ஜனதா இருக்கு, 2.5% வாங்கின பாட்டாளி மக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 5.5% அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க சார், தனிச்சு நின்று 5% வாங்கியிருக்காங்க. சோ அப்படி அந்த அவங்களெல்லாம் சேர்த்து இவங்க நினைக்கிறாங்க. ஆமா சார், இல்ல பிஜேபி எல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. இங்க பாரு, அதெல்லாம் சொல்றது இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒரு சீட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டு ஆளுக்கு 50-50 ஒதுக்குறாங்க. அந்த 50ல யாரு அதிகமான சீட் வாங்குறாங்களோ அவங்க சீஃப் மினிஸ்டர். இல்ல அந்த மாதிரி விஷயங்க. நீங்க வந்து இப்ப நெறியாளர் கூட்டணிங்கிறது கொள்கை சார்ந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு திமுக ஒரு கொள்கை, அதிமுக ஒரு கொள்கை இருக்கு, பிஜேபி ஒரு கொள்கை இருக்கு, எல்லா கட்சிக்குமே விசிகா பாமா எல்லாருக்குமே ஒரு கொள்கை இருக்கு. நீங்க கூட்டணி விஷயத்துல கொள்கையே கிடையாது. ஏன் வந்து திமுக வந்து 99ல இருந்து கூட்டணி வைக்கலையா? 2001 தப்பா சொல்லலைங்க. அதனால கொள்கை வேற கூட்டணி வேற. அதனால நீங்க கார்னர் பண்ணியே கொஸ்டின் கேட்காதீங்க. வெற்றிக்கு தான் கூட்டணி. அதனால நாங்க உடனே பிஜேபி திமுக பிஜேபியோட போவோம். அந்த அதுல உள்ள கூட்டணி வெளியே வருவாங்க, எங்களோட சேருவாங்க. விஜய் போறாரு. விஜய் உங்களோட கூட்டணி வராங்க. ஆமா வருவாரு. வந்தா நாங்க வந்து அவரு ஒரு தமிழ் மகன் தான், நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். விஜய் வர்றாரு, பாஜக வருது, பாட்டாளி இல்ல எப்படி அவர் வந்து மேடை தோறும் பேசுறாரு, ஊழலுக்கு எதிராக பேசுறாரு, மற்ற விஷயங்கள்லாம் எதிராக பேசுறாரு. அதெல்லாம் நெருடலா இருக்காது. சொல்லலையா? இந்தியால எந்த கட்சியுமே ஊழல் பண்ணாத கட்சியே கிடையாது. அதிமுக உட்பட. சார் உடனே நீங்க வந்து உடனே அதிமுக வருவீங்க. அது காங்கிரஸ் பிஜேபி கட்சி மேலையும் கரை இருக்கு. முதலமைச்சராக இருந்து உடனே சொன்னா இருந்து பதவி விலகியவர் நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஒரு முறை அது ஒரு ஒண்ணுமே கிடையாது. ஒரு 100 கோடி சொத்து மேட்டர் தான். அந்த பணத்தை இன்னைக்கு நாங்க வந்து 100 கோடி இல்லங்க. இன்னைக்கு ஆசியாவிலே 50,000 கோடி 1 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சு ஆசியாவிலே ஒரு குடும்பம், அது ஆந்திர மாநிலம் ஓங்கோல்ல பிறந்து இது ஒடிசால பிறந்து ஓங்கோல் வழியா ஆந்திராவுக்கு வந்து தஞ்சாவூர் போய் இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் கோடி கொள்ளை. அதை பத்தி கொஸ்டினே பண்ண மாட்டீங்களா? 100 கோடி பொதுச் செயலாளருடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பேரு அவங்க நினைச்சிருந்தா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் அந்த வழக்கை எல்லாம் ஆயிக்கலாம். அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியா இருந்தாங்க. இந்த வழக்கை நீதிமன்றத்தில் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவங்க இறந்தே போயிட்டாங்க. அந்த வழக்கை பத்தி பேசுறீங்க. 2 லட்சம் கோடி கொள்ளையடிச்ச குடும்பத்தோட பேசவே மாட்டேங்கல. இப்ப இன்னைக்கு ஊழல் தமிழ்நாட்டுல இன்னைக்கு 4,000 கோடி கார்பரேஷன் ஊழல். தமிழ்நாடுக்குள்ள இன்னைக்கு 50,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. 30,000 கோடி சுவிஸ்ல வந்து பதுக்கிருக்காங்க, துபாயில பதுக்கிருக்காங்க. அதை பத்தி பேச மாட்டேங்க. 100 கோடியை பத்தி 20 வருஷம் முன்னாடி போல பத்தி பேசுறீங்க. பேசுங்க, இன்னைக்கு ஊழல் பத்தி பேசுங்க. இந்த 4,000 கோடி என்னாச்சு? 30,000 கோடி துபாயில பதுக்கிருக்காங்க, சுவிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த குடும்பம் ஜெயிலுக்கு போக வேண்டிய குடும்பத்தை பாதுகாக்கிறீங்க. 100 கோடியை பத்தி பேசுறீங்க.
ஓகே, நிறைவான கருத்து சார், சுருக்கம். ஊழலை பத்தி இவர் பேசுறாரு. எங்க ஊழல் எந்த நீதிமன்றத்துல திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பண்ணிருச்சு, முதலமைச்சர் தண்டிக்கப்பட்டு அந்த பதவியில இருந்து நீக்கப்பட்டார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரே ஒரு சர்க்காரியா கமிஷன் குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அடுத்த நிமிஷமே போய் அப்போ உள்ள பிரதமர் நேரு மரியாதை இந்திரா காந்தி காலில் விழுந்து எமர்ஜென்சில எல்லாரும் அடிச்சு மண்டை உடைச்சு 3 வருஷத்துல நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சின்னு சொன்ன உங்களுடைய ஒரு தலைவர். அதனால நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணுவீங்க. அதனால நீங்க சட்டத்தை வளர்ப்பீங்க, சட்டத்தையும் உடைப்பீங்க, சட்டத்தையும் கையில எடுப்பீங்க. உங்களுக்கு எல்லா சித்தங்களுக்கும் தெரியும். பாவம் எங்க அம்மா அது வந்து மக்கள் நம்புச்சு, நீதிமன்றத்தை நம்புச்சு, சட்டமன்றத்தை நம்புச்சு. அவங்க நினைச்சிருந்தா ஒரு தீர்மானத்தை போட்டு அன்னைக்கே அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு அப்பா, அது என்ன பண்ண முடியும்? ரெண்டு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் வந்து இருக்கு இன்னைக்கு. கடவுள்கிட்ட போய் ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம சட்டத்தை நம்ம வந்து வழக்குகளை வந்து ஸ்குவாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் இப்ப எதுக்கு நீதிமன்றங்கள்லாம் இருக்கு? இப்ப ஜிஆர் சுவாமிநாதன் இருக்காரு, ஆனந்த் வெங்கடேசன் இருக்காரு, அவரா எடுக்கலையா வழக்குகளை? அப்ப அந்த மாதிரி விட்டுற முடியுமா? நீதிகள் இருக்குங்க. அதிகாரத்துக்கு வந்துட்டாலே நாங்க வந்து ஸ்குவாஷ் பண்ணிட முடியும் அப்படின்லாம் நீங்க போற போக்குல சொல்லிட்டு போக முடியாது. இல்ல அது நிறைவான கருத்தை பதிவு செய்ய விடுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்திருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை ஆதாரத்தோட நிரூபிச்சாருன்னா எங்களுடைய கட்சி பொன்முடி அவர்கள் கூட கீழமை நீதிமன்றம் அவர்களுக்கு வந்து தண்டனை விதிச்சிருக்கு. அவருக்கு போயிருக்காரு, நீதி மேல்முறையீட்டு போயிருக்காரு. ஆனா இங்க பாருங்க, எங்களுடைய முதலமைச்சரை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கேன். கீழே அவங்க ஒவ்வொரு அமைச்சரோ எம்எல்ஏக்களோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட தொழில் பண்ணுவாங்க, பல பிசினஸ் பண்ணுவாங்க. அதுல அவங்க ஃபைனே கட்டினாரு. ஆகையினால இது அவங்க தொழில் பண்றாங்க, தனிப்பட்டது. எங்களுடைய தலைமை தவறு பண்ணிருக்குன்னு நீங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணுங்க. சொல்லிப்பீங்க திமுகவினர் நாங்க எங்கள் நிர்வாகிகள் மீது இதுவரை வழக்குகள் இருந்தது உண்டா, ஊழல் கரைபடியாத கட்சி திமுக அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கீழமை நீதிமன்றம் பொன்முடி அவர்களுக்கு பொன்முடிக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ல இருக்கு. அவர் குற்றவாளினா அவர் குற்றவாளி தண்டனை அனுப்பிக்கிறாரு. அதுல வந்து நாங்க ஒன்னும் தலையிட மாட்டோம். நாங்க ஒன்னும் அவர் மீது வழக்கு குற்றமற்றவர் நீங்க வந்து வாதம் வச்சிட்டு இருக்கீங்க. நாங்க வாதம் வச்சிருக்கோம், திரும்ப அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கோம். அது சுப்ரீம் கோர்ட்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏன் மீண்டும் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து பயந்து கேக்குது சொல்லி. இங்க பாருக்கண்ண, யார் எதை கேட்டாலும் சரி, எங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எந்த காரியமும் செய்ய இயலும். சட்டத்தை மீறி நாங்க செஞ்சா கவர்னர் எப்படி பண்ணி வைப்பாரு? சோ இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாமல் பேசக்கூடிய பேச்சுக்களை அவர் வழக்கறிஞர் தான் வழக்காடுறாருன்னா நீங்களும் அந்த மாதிரி வழக்காடாதீங்க. எங்க கட்சியை பற்றி தவறாக எங்களுடைய கட்சியை பற்றி தவறாக பேசுவதை முதலில் நிறுத்திக் கொள்ளணும். பேசும்போது அதிகாரப்பூர்வமா பேசணும். இப்ப நான் வந்து அதுக்காக கண்டெய்னர்ல இருந்துச்சு அந்த பணம் என்னாச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். இதே மாதிரி கோடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு கேட்க மாட்டேன். அதனால இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஆட்சியினுடைய அதிகாரம். ஆட்சி அவங்க பண்றாங்க, அவங்க காவல்துறை இருக்கு, அதை அவங்க பாத்துப்பாங்க. தேவையில்லாம நான் வந்து டிபேட்ல உட்காந்துட்டு இதை வந்து நான் விமர்சனம் பண்ண விரும்பல. அதனால இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கி நன்றி.